ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்விங் தினேஷ். ஆயக்கலைகள் 64 இருக்குது. அதில் ஒன்றான ஓவிய கலையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய ஃப்ரெண்டு அப்துல்லா, அல்ஜீரியா நாட்டை சேர்ந்தவர். அவர் வரைஞ்ச டிராயிங்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் வரைஞ்ச சில ஓவியங்கள் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஆனால் அதுக்கு அவரால் ரியலைஸ் பண்ண முடியல. அவர் அந்த அளவுக்கு நல்லா வரைஞ்சிருக்காரு. மற்றவங்க பார்க்கும்போது தெரியுது, அது அவருக்கு புரியல. என்னென்னா, அவர் வரைஞ்சிருக்கிற எல்லா டிராயிங்லேயும் அவருடைய டேட் மென்ஷன் பண்ணலை, அவர் ஒரு சைன் போடலை, எதுவுமே போடலை. ஜஸ்ட்டு பொழுதுபோக்குக்கு வரைகிறாரு. மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவர் ட்ராயிங் பண்ணுறதில்ல. எதர்ச்சியாக அந்த ட்ராயிங்லாம் என் கண்ணில் மாட்டிக்கிச்சு. நிறைய பேப்பருங்களுக்கு நடுவில் அந்த பேப்பருங்களை வச்சுருக்காரு. நான் சும்மா பேப்பரை பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா ட்ராயிங் வருது. யார் வரைஞ்சா அப்படின்னு கேட்டால் நான் தான் வரைகிறது அப்படின்ட்டு சொன்னார். அவர் வரைஞ்ச ட்ராயிங்லாம் பாருங்களேன், இந்த அளவுக்கு வரைஞ்சிருக்கிறாரு. ஆனால் அவர் அதை பாதுகாக்க தெரியல. அந்த பேப்பருங்களை எல்லாம் பாருங்கள், கார்னர்லாம் கிழிஞ்சு நசுங்கி ஒடுங்கி இருக்குது. இதெல்லாம் வேற யாராச்சும் வரைஞ்சிருந்தா அவ்வளோ ஒரு சேஃபாக வச்சுருப்பாங்க. இந்த ஃபோட்டோலாம் அவர் ஒரு 4 பேருக்கு காமிக்கலை. சரி, நான் பார்த்துட்டேன், நான் ஒரு 4 பேருக்காச்சும் காமிச்சாகணும்ல, அதனால தான் அதை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. ட்ராயிங்கை பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லிவிடுங்க. நம்ம சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.